அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா? அதை யாரிடம் தட்டி பறிக்காதவாறு நம்ம அதை தற்காத்து கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இணைச்சட்ட நூல் 30 அதிகாரம் 30 இறை வார்த்தை 15 16 முடிய. இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் இல்லையா, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டுமே போதும். ஏனென்றால் நமக்கு முன்பாக வாழ்வையும் நன்மையும் வைத்திருக்கிறார், சாவையும் தீமையும் வைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக தான் இருக்குது. நம்ம எதை எடுக்க போகிறோம்? வாழ்வை எடுக்க போகிறோமா? நன்மை எடுக்க போகிறோமா? ஏனென்றால் நாம் நன்மை எடுத்தால் கண்டிப்பாக வாழ்வோம் இல்லையா? அப்போ நன்மை எடுத்து நாம் வாழும்போது ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவர் மீது அன்பு கொண்டது போல் நாம் அன்பு கொண்டது போல் பிறர் மீதும் அன்பு கொண்டு தாழ்ச்சி பொறுமையோடு பிரஷ்னேகத்தோடு நாம் வாழும்போது இவ்வுலகில் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவர் நம்மளை பழகி பெருக வைப்பார். வெறுமையாக போனதே இல்லை. அப்படி எந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வருவார் ஆண்டவர். ஏனென்றால் அவர் நம்மளோடு இருக்கிறார் அல்லவா? அவர் நம்மளோடு இருக்கும்போது அவருடைய ஆசி எப்பொழுதும் நமக்கு இருக்கும். ஏனென்றால் நாம் இருக்கின்ற இடத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் எப்பொழுதும் அவருக்கு சொந்த மக்களாக இருக்க வேண்டும். அப்படி அவருக்கு சொந்த மக்களாக இருந்தால்தான் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் தூய்மையை தான் விரும்புகிறார். உள்ள தூய்மை, ஆன்மா தூய்மை இருக்கும்போது அவரோடு நாம் ஒன்றித்து வாழ முடியும். ஆன்மா தூய்மை இல்லை என்றால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதில் எந்த பலனுமே இல்லை. உதடு ஒன்று பேசும், உள்ள ஒன்று நினைக்கும் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். பிறருக்கு தெரியாத நாம் உள்ளத்தில் என்ன வைத்திருக்கிறோம் என்று. ஆனால் இறைவனுக்கு தெரியுமே. அவர் உற்று நோக்கோர் அல்லவா? நம்மை காண்கின்ற தேவன் அல்லவா? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பவர் அல்லவா? அப்படி பாதுகாக்கிறவருக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செய்யலாமா? பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி அவருக்கு பிரமாணிக்கமாக நாம் இருக்கும் பட்சத்தில் அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். ஏனென்றால் நீ இருக்கின்ற இடத்திலே உன்னை நான் நிறைவாக ஆசீர்வதிப்பேன், உன்னை பல்கு பெருக செய்வேன் என்று சொன்னவர் அவர். வார்த்தையான தேவன், வாக்கு மாறாத தேவன். ஒவ்வொரு வினாடி பொழுதும் அவர் வார்த்தை கொண்டே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். என்ன வார்த்தை? இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையில் நாம் நிலைத்து இருக்கும்போது எதற்குமே கலங்க வேண்டாம். கலக்கம் வரும் மனிதர் அல்லவா நாம் இல்லையா? இறைமகன் இயேசுவே ஒரு நொடி ஜெஸ்தமனி தோட்டத்தில் கலங்கினார் அல்லவா? அந்த கலக்கம் மனிதராகிய நமக்கு வரும். அவர் தந்தையின் விருப்பப்படி ஏற்றுக்கொள்ள வந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒருண்டி இவ்வளவு துன்பமா கலங்கினார். ஆனால் நாமும் துன்பம் வருகின்ற நேரத்தில் ஒரு நொடி கலங்குவோம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய துன்பமா? என்னால் முடியுமா? முடியும். என்ன துன்பம் வந்தாலும் அதை இறைவன் நாமத்தால் நாம் ஏற்று நடக்கும்போது எல்லாமே நிறைவாக நடக்கும். ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கிறார். துன்பத்தை தந்தவர் நம்மளை சும்மா பார்த்து கொண்டிருப்பாரா? இல்லை அல்லவா? அந்த துன்பத்தோடு நமக்கு தோள் கொடுப்பார். என்ன வேண்டும் என்பதை கேட்பார். ரெட்டிப்பான நிலையில் நமக்கு ஆசீர்வாதங்களையும் தருவார். நமக்கு தெரியாது என்ன தருவார் என்று நாம் காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாதவாறு அவர் நம்மளை நிறைவாக வழி நடத்துவார். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, தாயாய், தந்தையாய், சகோதரனாய், நண்பனாய், நல்ல ஆலோசகராய் இருந்து எங்களை வழிநடத்துவோர் நீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள், உம்முடைய வல்லமைக்கும், உம்முடைய ஆற்றலுக்கும், உம்முடைய செயல்பாட்டுக்கள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஏனென்றால் எங்களிடம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர. ஆமாண்டவரே, எங்களை நீர் சோதித்து பார்த்திருக்கலாம். ஏனென்றால் நீர் அறியாத ரகசியம் ஒன்றுமே இல்லை, உமக்கு தெரியாததும் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதனால் நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்தே இருக்கவும், பிறருக்கு நன்மை செய்வர்களாக இருக்கவும், பிறரை தேற்றுவராக இருக்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.